Monica Productions சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள செம்பருத்தி நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வரும் நிலையில் அரசு நிலம் ஒதுக்கி வீடு கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆண்டிக்கார் ஊராட்சிக்குட்பட்ட செம்பருத்தி நகரில் நிற்கிறோம். இந்த பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வர்றாங்க. இந்த பகுதி கடந்த முறை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இந்த பகுதி மக்களுக்கு இந்த இடம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் சூழலில் இந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமான என்று கூறி இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல. தற்போது இந்த பெய்த உள்ள மழையில இந்த பகுதியில் சேறு சகதியுமாக மிக மோசமான நிலையில் உள்ளது. ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன? இந்த வருஷம் இந்த பகுதியில் எவ்வளவு நாளா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன எதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு அரசு சலுகைலாம் கிடைக்காம இருக்கு? இதுவரை அதிகாரத்தை மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கோம். இந்த 20 வருஷமா நாங்கள் அதை மனு கொடுத்துருக்கோம், போராடிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த சேரி ஜவதியில் இந்த டயத்துக்கு வருவாங்க, தாசில்தார் மலையார கூப்பிடுறாங்க, பள்ளிக்கூடத்தில் கொண்டு வைக்கிறாங்க, வச்சுட்டு அதோட பேச்சை முடிச்சுட்டு எங்களை போயிடுறாங்க. மறுபடியும் நாங்கள் காஞ்சவொடனே திரும்பி இங்கே வந்துடுறோம். 20 வருஷமா அந்த மாதிரி 40 வருஷத்துக்கிட்ட போராடிட்டு தான் இருக்கிறோம். அம்மா வணக்கம்மா, இந்த பகுதியில் இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்காண்டி இந்த இடம் கொடுத்தது யாரு? எதுக்காண்டி இந்த இடத்துல அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கையில இதனால என்ன பாதிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுமா? வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலே இருக்கிறோமே, தண்ணி வர்றோமே, கடற்கரை ஓரம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு போனோம். ஜெயலலிதா ஆட்சியில் போகும்பொழுது அவங்க அங்கே மனு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு இந்த 2 ஐட்டம் போகும்பொழுது இந்த இடத்த எங்களை விஓ, பிரசிடண்ட்டு, தாசில்தார், இவங்க ஆர்ஐ எல்லாரும் தான் எங்களுக்கு இந்த இடத்த அளந்து கொடுத்தாங்க. நாங்களாக இருக்கலை, இது காடாக இருந்துச்சு, இதை அளந்து கொடுத்தாங்க. இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். 25 வருஷமா இதில் தான் இருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ திருச்சிக்கெல்லாம் மீட்டிங் போனோம், எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கேயெல்லாம் போனோம். 4-5 வாட்டி ஜெயலலிதாவே நேராக போய் பார்த்தோம், மனு கொடுத்தோம். அவங்க இருக்கையில் எங்களுக்கு எதுவும் வரல. இப்படி மழை பெஞ்சா சோறு ஆக்கி போடுவாங்க, சோறை சாப்பிடுவோம், அந்த மழை வெறிச்சு காஞ்ச உடனே எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் எங்களுக்கு. இந்த கஜா பயலுக்கு கூட எங்களுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த உதவியும் செய்யலை. எங்களுக்கு தனியார்ல தான் செஞ்சாங்க. அரசால் வழங்கப்பட்ட இடம்னு சொல்றீங்க, எதுக்காண்டி உங்களுக்கு ஒரு கரண்ட் மின்சார சாலை வசதி எல்லாம் இருக்காம உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? இது ஏன் உங்களுக்கு இந்த அரசாங்க அதிகாரி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல? நாங்க இது கேட்டதுக்கு இது மத்திய கவர்மெண்ட் இடம், ஃபாரஸ்ட் இடம், இதுல எதுவும் அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்க முடியாது, கரண்ட் எல்லாம் இங்க கிடைக்காது, தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வர்றவங்களை ஓட்டு போடும்போது ஓட்டு போட சொல்லுவாங்க. அது பண்றேன் இது பண்றேன்னு, அப்புறமா எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. இதுல உங்களுக்கு மாற்று இடம் வேணும், எங்களுக்கு வேற இடம் வேணும்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட போய் சந்திச்சிங்களா? மனு கொடுத்தீங்களா? அதிகாரி உங்களுக்கு தரப்புல என்ன பதில் சொன்னாங்க? தஞ்சாவூர் போய் மனு கொடுத்துருக்கோம் சார். ஒரு தடவை 10 தடவை மனு கொடுத்துருக்கோம். 10 தடவை யாரும் எங்களை பார்த்தது இல்லை. கலெக்டர் அம்மா போன வருஷம் வந்தாங்க, மாற்று இடம் இந்த வருஷத்துல உங்களுக்கு வாங்கி தரோம்னு சொன்னாங்க. அவங்களும் எங்களை திரும்பி பார்க்கல. 4 நாளைக்கு பள்ளிக்கூடத்துல கொண்டு வச்சிருப்பாங்க. 4ஆம் நாள் நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். சின்ன பிள்ளைய, பெரிய ஆளு, சின்ன ஆளு செத்தா தூக்கிட்டு போக பாதை இல்ல, சுடுகாடு இல்ல, லைட் இல்ல, கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. இது அக்குப்பட்டி கிராமம் மாதிரி சார். அந்த கிராமத்துல கூட சேர்த்துடா சார். அப்படின்னா அவங்க பேசுற முதலமைச்சர் கூட கேட்கணும் சார். அப்படின்னா எங்களை பார்க்கட்டும், எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கட்டும். இல்லையா நாங்க தண்ணி கிடக்கிறது சாகுறோம் சார். குறிப்பாக இந்த பகுதியில் தற்போது பெய்து உள்ள மழை தண்ணி தேங்கி சேரும் சகதியமாக உள்ளது. இந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் மிகவும் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாகுவது இந்த பகுதி மக்கள் வேதனையுடன் கூடாது. உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று இந்த மக்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து அதை தனி பட்டா நிலம் வழங்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.